Welcome to Chem Academy. இந்த வீடியோல நம்ம PGDRB நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி previous year question பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் இருக்கு பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல effective nuclear charge and percentage of ionic character கான்செப்ட்ல இருந்து previous year question பார்க்க போறோம். First question which is correctly matched. O2 minus Na plus F minus Mg2 plus இந்த 4 அயானுக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது PGDRB 2017ல கேட்ட क्वेश्चन. ஓகே, இப்போ இந்த क्वेश्चनக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன? ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கலா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். மேத்தமேட்டிக்கலா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். Sங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகே, Zங்கிறது அட்டாமிக் நம்பர். ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன அப்படினு பார்க்கலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னா ஒரு ஆட்டம் இருக்கு, அதுல ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணும் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஓகே, அப்போ இங்க நமக்கு எலக்ட்ரான் கொடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் செகண்ட் ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் ஒன்னோட ஒன்னு ரிப்பல்ஸ் நடக்கும். ஏன்னா எலக்ட்ரான் சேம் சார்ஜஸ் இருக்கிறதுனால. பட் எலக்ட்ரானுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஆப்போசிட் சார்ஜ்ங்கிறதுனால. ஓகே, இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்ங்கிறது அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதனால கம்மியாகும் அப்படின்னா இன்னர் செல் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்னா அதை சீல்டு பண்ணும், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை குறைக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னர் செல் எலக்ட்ரான் அவுட்டர் செல் எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்னு ரிப்பல் பண்றதுனால இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நியூக்ளியர் சார்ஜ்ல இருந்து ரிமைனிங் எவ்வளோ நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவா அவுட்டர் செல்ல உள்ள எலக்ட்ரானுக்கு மேல ஆக்ட் ஆகுது, அந்த எஃபெக்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இன்னர் செல்ல எலக்ட்ரான் டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்னர் செல் எலக்ட்ரான்லாம் சீல்டு பண்ணும்ல, அந்த சீல்டு பண்ணக்கூடிய அதோட சீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்லேட்டர் ரூலை ஃபாலோ பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லேட்டர் ரூலை வச்சு நம்ம சீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸ்லேட்டர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்லேட்டர் ரூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆட்டத்துக்கு நம்ம எழுதுவோம்ல, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இந்த 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f இந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆக்சைடு அயான், சோடியம் அயான், ஃப்ளூரைடு அயான், மெக்னீசியம் அயான் இருக்கு. இப்போ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11, ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 9, மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12. ஓகே, இப்போ ஆக்சிஜன் O2 மைனஸ் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும்னா 8 + 2 10 எலக்ட்ரான். இதே மாதிரி சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, Na பிளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, ஸோ -1. அப்போ அதுக்கிட்ட 10 எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி ஃப்ளூரைடு அயான் அட்டாமிக் நம்பர் 9, ஸோ F மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, ஸோ 9 + 1 10 எலக்ட்ரான். இந்த சேம் வே மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12 to 2 plus இருக்குது, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, ஸோ 12 - 2 10 எலக்ட்ரான். அப்போ இந்த 4 அயான்ஸும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த 4 அயான்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். ஐசோ மீன்ஸ் சேம். அப்போ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த 10 எலக்ட்ரானை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு ஆட்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும் K செல்ல. L செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செல்ல என்ன ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்குன்னா 1s ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஃபர்ஸ்ட் செல்ல 1s ஆர்பிட்டால், அதுல K செல்ல 2 எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், 1s2 அப்படின்னு எழுதியிருக்கும். செகண்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ செகண்ட் செல்ல என்ன ஆர்பிட்டால் இருக்கும் 2s ஆர்பிட்டால் இருக்கும்,
2p ஆர்பிட்டால் இருக்கும். 2s s ஆர்பிட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். அதான் 2s2. 2p ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான். அப்போ இந்த 10 எலக்ட்ரானை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2pல 6 எலக்ட்ரான். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபாலோயிங் அயான்ஸ் என்னன்னா 1s2, 2s2, 2p6 எல்லாத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானால ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் சேமாக இருக்கும். அப்போ ஒரு இதுக்கு எஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அட்டாமிக் நம்பர்ல இருந்து இந்த எஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணி எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் 2 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி ஸ்டெப் 1ல இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதே மாதிரி எழுதலாம். 1s2, 2s, 2p, 8. ஓகே, அப்போ 1sல 2 எலக்ட்ரான் இருக்கு, அடுத்து 2sல 2 எலக்ட்ரான், 2pல 6 எலக்ட்ரான், அதை நம்ம சேர்த்து 8 எலக்ட்ரான் எழுதியிருக்கோம். அப்போ இதுல லாஸ்ட் செல்லுங்கிறது என்னன்னா 2s, 2p தான். அப்போ 2s, 2pல மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு. அதை நம்ம என்ன செல் எடுத்துக்கணும்? nth செல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்ல n-1. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு செல் இருந்துச்சுன்னா நம்ம n-2, n-3, n-4 அப்படின்னு எடுக்கணும். ஓகே, இப்போ ரெண்டாவது ரூலை பார்க்கலாம். nth செல் உள்ள எலக்ட்ரான் வந்து நல்லா சீல்டு பண்ணுமா, இன்னர் செல் உள்ள எலக்ட்ரான் நல்லா சீல்டு பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அந்த ஸ்டெப் 2ல இப்போ நம்ம nth செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் s ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு சீல்டு பண்ணும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? nth செல்ல s ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானும் b ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானும் எவ்வளவு சீல்டு பண்ணும்? அப்ப nth செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் வீக்கா தான் சீல் பண்ணும். ஸோ nth செல் உள்ள எலக்ட்ரான் நம்ம எந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணோம்? 0.35 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ nth செல்ல 2 எலக்ட்ரான் இருந்தா நம்ம 2ஆல 0.35 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லு n-1 செல்னு சொல்லுவோம். இந்த செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அதை 0.85 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது n-2, n-3, n-4 இதெல்லாம் நம்ம என்ன செல்லுன்னு சொல்லுவோம்னா இன்னர் செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னர் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எதால மல்டிப்ளை பண்ணோம்? 1ங்கிற வேல்யூவால மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மொத்தமா n-2, n-3ல ஒரு 4 எலக்ட்ரான் இருக்குன்னா அதை 4 × 1 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, இது அவுட்டர் செல்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் s and b ஆர்பிட்டாலா இருந்தா மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணணும். இன்கேஸ் அவுட்டர் செல்ல உள்ள ஆர்பிட்டால் நம்ம d ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம், இல்ல f ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம்னா இதை அப்ளை பண்ணணும். அதுல d and f எலக்ட்ரான் அவுட்டர் எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா nth செல்லை எதால மல்டிப்ளை பண்ணும்? சேம் தான். இங்கேயும் 0.35 தான். nth செல்லா இருந்துச்சுன்னா 0.35 தான் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே சேம் தான். பட் n-1 செல்லா இருந்துச்சுன்னா இங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணும், அங்க 0.85 ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய செல் எல்லாம் இன்னர் செல் அப்படின்னு சொல்லுவோம். n-2, n-3, n-4, n-5 எல்லாமே இன்னர் செல் தான். அப்ப இன்னர் செல்லுக்கு எல்லாத்துக்குமே சேம் வேல்யூ தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம சிலேட்டர் ரூலை வச்சு நம்ம ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். 1s2, 2s, 2pல 8 எலக்ட்ரான். இது nth செல், இது n-1 செல். ஓகே, இப்போ nth செல்ல உள்ள எலக்ட்ரான் எவ்வளவு மறைக்கும்? 0.35. இந்த 0.35 தான் நம்ம எழுதியிருக்கோம். இதே மாதிரி n-1ல இருக்கக்கூடிய செல் எவ்வளவு மறைக்கும்? 0.85. இப்போ nth செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 8 எலக்ட்ரான் நம்ம அந்த டாட்டா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். n-1 செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அந்த 2 எலக்ட்ரானை நான் இந்த மாதிரி கிரீன் கலர் டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அதுல எத்தனை எலக்ட்ரான்? இப்போ நான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண போறேன். அவுட்டர் செல் இருக்கு. அப்போ இந்த ப்ளூ கலர் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அதே ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எத்தனை எலக்ட்ரான் சீல்டு பண்ணும்? மொத்தம் 8 எலக்ட்ரான். அது 8வது எலக்ட்ரானுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 8வது எலக்ட்ரானை மறைக்கிறது அதே ஆர்பிட்டால இருக்கக்கூடிய 7 எலக்ட்ரான் பார்ஷியலி சீல்டு பண்ணும். அதனால தான் 0.35 ஆல 7ஆல மல்டிப்ளை பண்றோம். 7 × 0.35. இன்னர் செல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுமே அந்த ப்ளூ கலர் எலக்ட்ரானை மறைக்கும். அப்போ 2 × 0.85. ஓகே, இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ண அப்புறம் பாருங்க. இந்த டேபிள் காலத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் nth செல் எடுத்திருக்கோம். அதுல லாஸ்ட் எலக்ட்ரான் 8வது எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 8வது எலக்ட்ரானை மறைக்கிறது மொத்தம் 7 எலக்ட்ரான்
அதை சீல்டு பண்ணும். அதனால் 7 into 0.35. ஓகே, 7 into 0.35 ஆன்சர் என்ன? 2.45. அதே மாதிரி n-1 செல்லில் 2 கிரீன் கலர் எலக்ட்ரான் இருக்கா? இந்த 2 கிரீன் கலர் எலக்ட்ரான் வரைக்கும் அந்த 0.85 மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் 1.7. அடுத்தது இன்னர் செல் n-2 n-3 செல்லு இந்த அயான்ஸில் இருக்காது. ஓகே, அப்போ 2 செல்லு தான். அப்போ இல்லைங்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 0. அப்போ அந்த எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0 into 1 ஆன்சர் 0. அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுங்க. 2.45 1.7 + 0 ஆன்சர் 4.15. அப்போ நம்ம 4 அயானுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான். அப்போ சேம் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரும். அந்த வேல்யூ 4.15. இப்போ நம்ம எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எஃபெக்டிவ் சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி. இப்போ ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூலேருந்து நம்ம எஃபெக்டிவ் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃபெக்டிவ் சார்ஜ் ஃபார்முலா ZEFF is equal to Z minus S. ஓகே, இப்போ ஒவ்வொரு அயானுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சைடு அயான் கண்டுபிடிக்க போகிறோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆக்சைடு அயான், ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 8 அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. எஸ் வேல்யூ வந்து 4.15 4.15 நம்ம போட்டிருக்கோம். 8 minus 4.15 is equal to 3.85. அப்போ ஆக்சைடு அயானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து 3.85. இனி அடுத்தது சோடியம் அயான், சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11 மைனஸ். ஸோ சோடியத்துக்குமே எஸ் வேல்யூ சேம் தான், 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ 4.15 11லேருந்து 4.15 மைனஸ் பண்ணால் 6.85. அடுத்தது ஃப்ளூரைடு அயான், ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 9, எஸ் வேல்யூ 4.15 இஸ் ஈக்குவல் டு 4.85. அடுத்தது மெக்னீசியம் அயான், மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12, எஸ் வேல்யூ 4.15. ஸோ ஆன்சர் 7.85. அப்போ 4க்குமே எஃபெக்டிவ் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினோட கம்பேர் பண்ணி எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், ஆக்சைடு அயானுக்கு ஆன்சர் 4.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ணது 3.85 தான். அப்போது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். அடுத்தது சோடியம் அயானுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 6.85, ஆனால் அங்கே 5.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ ராங். அடுத்தது ஃப்ளூரைடு அயானுக்கு 4.85 இருக்குது, நம்ம 85ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 8.35 இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். அடுத்து மெக்னீசியம் அயானுக்கு பாருங்கள் 7.85 இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கேயும் 7.85 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ மெக்னீசியம் அயான் தான் எஃபெக்டிவ் சார்ஜ் வேல்யூ கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In NaCl ionic crystal, bond length is 2.36 Armstrong and experimental dipole moment value of this molecule is 8.5 dB. The percentage of ionic character in NaCl bond is. Percentage என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. bond length and experimental dipole moment value கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ percentage of ionic character கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, the percentage of ionic character is equal to experimental dipole moment and calculated dipole moment என்று percentage கொடுத்துருக்காங்க. நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ experimental dipole moment வேல்யூ கொடுத்துட்டாங்க, 8.5 dBன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம calculated dipole moment வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிரும். calculated dipole moment கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் dipole moment is equal to electronic charge into bond length. அப்போ charge of electron எவ்வளோ அப்படின்னா 4.8 into 10⁻⁻10 electrostatic unit. ஓகே, எலக்ட்ரானோட சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட்ல நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது பாண்ட் லென்த், பாண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 2.36 ஆம்ஸ்டாங்னு கொஸ்டினில் இருக்குது. ஓகே, அப்போ 2.36 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும், அதை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 2.36 ஆம்ஸ்டாங் எப்படி எழுதலாம், 2.36 into 10⁻⁻10 மீட்டர்னு எழுதலாம். இப்போ நான் மீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றுறேன். அப்போ எப்படி எழுதலாம், 10⁻⁻8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10⁻⁻8 சென்டிமீட்டர். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். பாண்ட் லென்த் 2.6 into 10⁻⁻8 சென்டிமீட்டர்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4.8 2.36 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 4.8 and 2.36 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் எவ்வளவு வரும்னா 11.33 ன்னு வரும். 11.33 ஓகே இன்டு இங்க 10 power minus 10 இருக்கு, இங்க 10 power minus 8 இருக்கு. அப்ப 10 power minus 8 எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் சென்டிமீட்டர்னு வரும். இப்போ 10 power minus 18 எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் இன்டு சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், டிவை அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 டிவை ஈக்குவல் டு 10 power minus 18 எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் சென்டிமீட்டர். ஓகே, அதான் நம்ம 11.33 டிவை அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெரிமெண்டல் டைபோல் மூமெண்ட் வேல்யூ கொஸ்டின்ல இருக்குது 8.5 டிவைன்னு இருக்கு. அப்போ 8.5 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். calculated dipole moment 11.33 டிவை. ஸோ 11.33 நம்ம எழுதிட்டோம் இன்டு 100. இப்போ 8.5 11.3 இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 8.5 டிவைட் பை 11.3 இப்போ 0.75 அப்படின்னு வரும். 0.75 into 100 75%. ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் percentage of ionic character of NaCl is 75%. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் இஸ் the dipole moment of hydrogen halide is 1.8 divi and the bond strength is 1.5 Armstrong. The percentage of ionic character of hydrogen halide will be 25%, 50%, 75%, 80%. ஓகே, இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுக்கு அதோட அயானிக் பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் என்ன அப்படின்னு ஆன்சர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.